ஐயோ குட்டிலாம் அப்படி அம்மா அம்மா. ஏண்டா லலிதாவோட சித்தியை பார்க்க போனியா, என்னாச்சு? உங்களையாவ கிராதகி அந்த கிராமத்து பண்ணையாருக்கு லலிதாவை மூணாந்தாரமா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னா நான் விட்டுடுவேனே. என் கூட அவளை அனுப்பக்கூடாதுன்னு தடுத்து பார்த்தாங்க. எப்படியோ நான் அவளை அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏண்டா அவ கர்ப்பமா வேற ஆயிட்டா, என்னடா பண்ண போற? என்னடா பண்றதுன்னா நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். டேய் வரது, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாரும் வந்தாங்க. வந்தவங்களுக்கு எல்லாம் நீல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்க. டேய் மூர்த்தி, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த நாடகம் நடத்த ஆரம்பிச்சு வந்த இடத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உருவாயிட்டு இருக்கு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. ஆனா இந்த மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. நான் ஒண்ணு பண்ணிட்டேன்டா, நேரா பரமசிவம் பிள்ளைகிட்ட போய் நான் ஒரு அனாதைங்கிற உண்மையை சொல்லிடுறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இனிமே இந்த நாடகத்தை நடத்த நான் விரும்பல. நான் ஒரு அனாதைங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் பொண்ணு கொடுத்தா சரி. இல்ல நான் அவளை சந்திச்ச நாட்கள், அவளோட பழகின நாட்கள், இதெல்லாம் என் மனசுல வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியே இருந்துடுவேன். டேய் சொல்றத கேளு, சொல்றத கேளு. வேணாடா சுந்தரி, நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும். இல்ல நான் முதல்ல பேசிடுறேனே. நான் பேசிடுறேன். லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீங்க பேசுங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க பேசணும், நான் போகணும். நான் போயிடுறேன். என்னமோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏ? நான் இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து பாக்குறேன். உங்க சொந்தக்காரங்களோட பிரச்சனையெல்லாம் உங்க தலைமையில போட்டுக்கிட்டு எவ்வளவு அழகா சமாளிக்கிறீங்க. உங்க குடும்பத்தார்கிட்ட எவ்வளவு அன்பும் பாசமும் செலுத்துறீங்க. அவங்க மேலேயே இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு மனைவியாக போற என்கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்துவீங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என்னோட கணவர், நான் தான் உங்க மனைவி. நம்ம கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்ல. ஏண்டா ஓட்டவாய் உலகநாதா, சுந்தரியும் பரமசிவம் பிள்ளையும் 15 நாளா கிராமத்துல ஆளை காணும். எங்கடா அவங்க? தெரியாது. உலக மகா பொய்யனா இருக்கியே. ஏண்டா கிராமத்துல மாடு கண்ணு போட்டா கூட ஊர் முழுக்க தண்டோரா அடிக்கிற பயணி உனக்கா தெரியாது? சத்தியமே தெரியாது மாரிமுத்து. ஆமா, உன் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? அடுத்த வாரம் கண்டிப்பா நீ வந்துரு மாரிமுத்து. பொண்ணு உயிரோட இருந்தா தானடா. மாரிமுத்து, அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. 2 நாளைக்கு முன்னாடி தான் பரமசிவ கடிதாசி எழுதி இருந்தாரு. பட்டணத்துல இருக்காரு. என்ன எல்லாரும் பணமும் கைமா உட்கார்ந்து இருக்கீங்க? எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு வரதோ. சாதாரணமா வேலை செய்யறவங்களுக்கு தான் சம்பளம் கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க? ஐ சம்மந்தி ஜோக் அடிக்கிறாருப்பா. சம்மந்தி முன்ன பின்ன ஆபீஸ் பாத்துக்கிறியா நீ? எங்க ஆபீஸ் வந்து பாரு, அசந்து போடுவான். எல்லாம் தூங்கின்னு இருக்கும். வீட்டுல யாருங்க? ஐயா அறிவுருக்கு தான் உனக்கு. இம்மா பேரு குந்தின்னு இருக்கிறான், வீட்டுல ஆறுன்னு கேக்குறியே. நீ யாரு? அம்மா கரண்ட் பில் கட்டல, பீஸ பிடிக்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். புடிங்கன்னு போ. யோ வந்து 15 நாள் தானே ஆகுது. பில்லு பில்லு. இத பாரு, வரதராஜ ஆபீஸ் வந்து பணத்தை கட்டுவான், நீ போ. இதோ பாருங்க சார், இந்த ஈவினிங் உள்ள பணத்தை உடனே கட்ட சொல்லுங்க, இல்லன்னா பீஸ் கொடுக்க வேண்டி வரும். என்ன வீடு? ஏன்பா நீங்க எல்லாம் பண்றது ரொம்ப அநியாயமா தெரியல உங்களுக்கு? இத்தனை பேரும் பணமும் கைமா உட்கார்ந்து இருக்கீங்க, யாராவது அந்த கரண்ட் பில்ல கட்டக்கூடாதா? அங்க நடக்காம பாடில்லோ. என்ன லொல்லோ? இது வீட்டுல எந்த பணம் செலவு செஞ்சாலும் வரராஜ சார் தான் செய்யணும். ஆமா, அப்படி எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தம் இல்ல பாத்தியாகு. இத பாரு, நீதான் புள்ள குட்டிங்களோட இருக்க, ராத்திரி ஃபேன் சுத்தலன்னு வச்சுக்க, உன் குழந்தைங்க தான் கஷ்டப்படும். நீயாவது அந்த பணத்தை கட்டக்கூடாதா? எனக்கு தான் மொட்டை மாடி இருக்கு, அங்க போய் படுத்துப்பேனே. நீ வேணா அங்க போய் படுத்துக்க. டா வருது. என்னப்பா வருது? எங்க போயிட்டு நீ? கரண்ட் பில்லு கட்டலன்னு பீச புடுங்க வந்துட்டான். பீச புடுங்கிட்டு போயிட்டா நீ எப்படியா தூங்குவ? அட ஒண்ண முடியா, நாங்கெல்லாம் எப்படியா தூங்குவோம்? ரகுமாமா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பேனா? இத பாருங்க, இப்பதான் கரண்ட் பில் கட்டிட்டு வரேன். வருதுதான்டா. இல்லையா பின்ன வருது. என்ன நினைச்சன? பீச புடிங்கிட்டு போட்டானா நீ எப்படியா தூங்குவ? அட ஒண்ண முடியா, நாங்கெல்லாம் எப்படியா தூங்குவோம்? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு எல்லாம் அந்த கஷ்டத்தை கொடுப்பேனா? இத பாருங்க, கரண்ட் பில் இப்பதான் கட்டிட்டு வரேன். வருது போனா கல்யாண செலவுலாம் வழக்கம் போல நீதான் ஏத்துக்கணும். அரிசி தீர்ந்து போச்சுன்னா என்கிட்ட ஏன் சொல்ற? வரதராஜன் கிட்ட சொன்னா ஒரு மூட்டை அரிசி வாங்கி போட்டு போறான். மாமா, லலிதா கல்யாண விஷயமா தான் இப்போ நான் ஊர் கிளம்பிட்டு இருக்கேன். அப்பா அப்பா. என்னம்மா நீ இன்னும் தூங்கல? தூக்கம் வரலப்பா. ஏமா? அப்பா வந்து இன்னையோட 15 நாள் முடிஞ்சு போச்சு.
எங்களுக்கு எப்பப்பா கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்க? அத பத்தி தாமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் படுத்துக்க. சரிப்பா. வரதராஜ கிட்ட தனி கொடுத்தனத்தை பத்தி பேசி பாப்போமே. வரதராஜா, வரதராஜா. மாமா என்ன இந்த நேரத்துல? இல்ல, இந்த கல்யாணத்தை பத்தி நல்லா தெரியும். இன்னியோட 15 நாள் ஆயிடுச்சு. நாளையில இருந்து கல்யாண வேலை எல்லாம் ஆரம்பிக்கணும். அத பத்தி தானே பேச வந்தீங்க? ஆமாப்பா. ஏன்பா வரதராஜா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. இவ்வளவு பெரிய குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு நீ மட்டும் தனியா நின்னு அல்லும் பகலும் பாடுபடுறியே, இது உனக்கு கஷ்டமா தெரியல? வரதராஜா, உன்னை பரமசிவம் புள்ள டெஸ்ட் பண்றாரு. புத்திசாலித்தனமா பதில் சொல்லணும். மாட்டிக்காத. என்ன கேட்டீங்க? கஷ்டமா தெரியலையான்னு கேட்டேன். கஷ்டமா? என் குடும்பத்துக்காக உழைக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலையுமே கிடைக்காது. அதுக்கு இல்லப்பா, நாளைக்கே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சுந்தரி தனி கொடுத்தனம் போகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ? விவாகரத்து பண்ணிடுவேன். தனி கொடுத்தனமா? மூச்சு. அப்படியா? சரிப்பா. ஏதோ ஊட்டி மைசூர் அப்படின்னு ஒரு 2-3 மாசம் போகணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுக்க, அங்க கூட அழைச்சிட்டு போக மாட்டியா? 2-3 மாசமா? ஒரு நாள் கூட நான் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன். இவ்வளவு ஏன் மாமா? எனக்கு டெல்லியில 5000 ரூபாய் சம்பளத்துல வேலை வந்தது. போகலையே. 2000 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் என் குடும்பத்தோட தான் இருக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த வேலைக்கே போகல. ஆக உன் குடும்பத்தை விட்டு நீ பிரியறதாக இல்ல, அப்படிதானே? ஆமா, இந்த விஷயத்துல சந்தேகமே இல்ல. உங்க பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன், நான் என் குடும்பத்தை விட்டு பிரியவே மாட்டேன். சரிப்பா, நீ தூங்கு. இனிமே எனக்கு எங்க தூக்கம் வரும்? காலையில இருந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல. வருது, நீ ஜெயிச்சிட்டடா மாமா. மாமா வேணாம் பேபி, சும்மா இரு. ஐயோ மாமா, அடிச்சி நீ அவருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு என்னையா விஷயம் தெரியணும்? இப்பதான் பரமசிவம் புள்ளை வந்து என் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போனார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாண வேலையில பார்க்க வேண்டாமா? தாமரை வரைக்கும் போனோம், வாங்க. தாம்பரமா எதுக்கு? ஐயோ, அங்கேதான் சமையல்கார சங்கரா இருக்கா மாமா. ராத்திரி 12:30 மணிக்கு அவனுக்கு என்னையா போய் பாக்குறது? எல்லாம் நாளை காலையில போய் பார்க்கலாம். போய் படியா. அவன் ரொம்ப பிஸியான சமையல்காரன். 4 மணிக்குள்ள போய் பார்த்தா தான் அவனை பிடிக்க முடியும். சொல்றதே கேளியா, நாளை காலையில பார்க்கலாம். படியா, போயா. சரி மாமா, நீங்க எல்லாம் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. படுங்க. நான் தாம்பரத்துக்கு போய் சமையல்கார சங்கரனையும் அப்படியே மாமல்லத்துக்கு போய் ஜோசியர் ராமூர்த்தியும் கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன். நீங்க படுங்க. அதான் பூ. என் தங்கச்சி லலிதாவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க, டைம் ஆயிடுச்சு. சினிமா போலாமா? ஐ அம் சாரி சுந்தரே, 2 டிக்கெட் தான் கிடைச்சது. நானும் லலிதாவும் போயிட்டு வந்துட்டோம். ராத்திரி சமையல் நல்லா இருக்கணும். ஹை, புடவை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இந்த கலர் பிடிக்கணும். உங்களுக்கு எப்படி தெரியும்? சுந்தரி, புவனாவுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு புடவை கூட வாங்கி தரல. அதான் வாங்கிட்டு வந்தேன். அதை அழகா பேக் பண்ணி கொடுமா. நம்ம எல்லாம் வரதுக்கு சொந்தக்காரங்களா நடிக்க ஆரம்பிச்சு 15 நாள் ஆகுதுல்ல? 15 நிமிஷம் ஆயிடல. ஆமா, சம்மந்தி கொடுத்த கெடுவும் முடிஞ்சு போச்சு. வரதுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆனா சரிதான். குடு குடு. ஏன் வாப்படி சம்மந்தி காப்பி குடுத்தியா? கொடுக்கலாமா? என்ன அழியா, நீ போய் குடு முதல்ல. கொடுத்துறேன். பேஷ் பேஷ், ஓமப்பொடி காப்பி தான் ரொம்ப நன்னா இருக்கு. இவர் பெரிய உசில மணி. போச்சு போச்சு, சம்மந்தியும் பொண்ணையும் காணோம். என்ன சொல்ற? அங்கதான் இருப்பாங்க பாரு. நல்லா பாத்துட்டேன். எங்க டேடி 2 பேர்த்தையும் காணோம். என்னது என்னது? கட்டுக்கட்டா நோட்டு, லெட்டர் வரைக்குது. வரதராஜா, சொந்த பந்தங்களுடைய பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்ட என் பொண்ண ஒரு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ உன் குடும்பத்துக்காக படுற கஷ்டங்களை பார்க்கும்போது என்னுடைய ஆசை எவ்வளவு பெரிய தவறான ஆசைங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன்.
பொண்ணை சொல்லி குத்தம் இல்ல. நீ நல்ல பையன். என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படியாவது தனி கொடுத்துரும் போக ஏற்பாடு பண்ணலாம்னு உங்ககிட்ட நான் பேசி பார்த்தேன். அதுக்கும் நீ பிடி கொடுத்து பேசல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இதை உங்ககிட்ட நேர்ல சொல்ல தைரியம் இல்லாதனால்தான் இந்த கடுதாசி எழுதி வச்சுட்டு போறேன். நீ வாங்குற 2000 ரூபாய் சம்பளத்துல இவ்வளவு பெரிய குடும்பத்துக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத நான் கண்கூட பாத்திருக்கேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் என் பொண்ணும் 15 நாள் உன் வீட்டுல உட்கார்ந்து 3 வேளையும் சாப்பிட்டுருக்கோம். அதை நீ ஒரு பாரமா எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக என்னால முடிஞ்ச ஒரு தொகையை வச்சிருக்கேன். அதை நீ அவசியம் எடுத்துக்கணும். இப்படிக்கு பரமசிவம் பிள்ளை. அட பாவி மனுஷா, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம இப்படி ஒரு கடுதாசி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளை இதை எப்படி தாங்கிக்குவான்? எப்படி போய் அவங்கிட்ட சொல்றது? என்னப்பா கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கோவிலுக்கு தாமா போறோம். நம்ம கிராமத்துல உள்ள அம்மன் கோயிலுக்கு போய் அம்மா இனிமேலாவது என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடி கொடு அப்படின்னு வேண்டிக்க போறேம்மா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, இந்த வரதராஜனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன்பா? ஏன் எதுக்குங்கிற காரணம் எல்லாம் கேட்காத. அப்பா நான் வாழ்ந்த அவரோட தான்ப்பா வாழ்வேன். உன்னை யாரோட வாழ வைக்கணுங்கிறது எனக்கு தெரியுமா? வா என்னோட. வாமா, நான் சொல்றேன், நீ வாமா. இல்ல, வாமா. வாங்க வாங்க. பரமசிவம் பிள்ளையும் சுந்தரி எங்க? வீட்டுல இல்ல. இல்லையா? ரொம்ப நல்லதா போச்சு. கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாரு இல்ல, பொண்ணு அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிருப்பாரு. பொன்னாத்தா பொன்னாத்தா. இவர் யார் தெரியுமா? சமையல்கார சங்கரன். இவர் மட்டும் ஜவரிசி பாயசம் வச்சாருன்னா கல்யாணத்துக்கு வர அத்தனை பேரு நான் நீ போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. ரகுமாமா, இவர் யார் தெரியுமா? ஜோசியர் ராமூர்த்தி. இவர் குறிச்ச நாள்ல கல்யாணம் நடந்துச்சு. அந்த தம்பதிகள் அமோகமா வாழ்வாங்க. நாம பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுது. நான் நினைச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன இது? நான் எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் உண்மை உட்காந்துருக்கீங்களா? வரது இத்த கொஞ்சம் படிச்சு பார்ப்பா. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு என் பொண்ணை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர உன்ன மாதிரி கூட்டு குடும்பத்துல இருக்கிற பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன்மா, நான் அனாதை. நான் ஒரு அனாதை. ஏதோ உங்க அப்பா பெரிய குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னதாலும் என் கூட வேலை பாக்குற இத்தனை பேரை வச்சு ஒரு நாடகம் நடத்தினம்மா. புரிஞ்சுக்காம